திவாகருக்கு இன்றைக்கி செம்ம ரோஸ்ட்டாக ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கு, நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்குறாரு. ரொம்ப கரெக்டான கொஸ்டின். பட் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து கேட்டிருந்தாருன்னா அந்த சீசன் இவ்வளோ கேவலமாக போயிருந்திருக்காது. ஏதோ திவாகர் மட்டுமே அதை பண்ணது மாதிரி இவங்க கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டில் எல்லாருமே இதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்தே. நான் அதை பண்ண மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு கண்டஸ்டன்ஸ் கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக போயிட்டா கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அவங்கள டார்ச்சர் தாங்க முடியாமல் அவங்கள எல்லாத்தையும் சொல்லுவாங்க. உடனே அது மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏன் இவ்வளோ நாள் விஜய் சேதுபதி சார் கேட்கல அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி திவாகரை வச்சு ரோஸ்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு கொடுத்தா அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் கேமரா பின்னாடியே போய் ரீல்ஸ் பண்ண தெரியுதுல்ல, ரீல்ஸ் மட்டும் பண்ணுறதுக்கு தான் வந்தீங்களா? உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை பண்ண வேண்டாமா? நீங்கள் பண்ணுற ரீல்ஸ் நாங்கள் கொடுத்த டாஸ்க்கா அப்படின்னு கேட்குறாரு. கொஸ்டின் எல்லாம் கரெக்ட் தான், நியாயமும் எல்லாமே கரெக்ட் தான். பட் இது ஸ்டார்டிங்லேருந்தே விஜய் சேதுபதி சார் கேட்டிருக்கணும். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாரு. அதனால் இந்த சீசனில் இப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அவளே பண்ணலை நான் எதுக்கு பண்ணணும், அவன் பண்ணலை நான் எதுக்கு பண்ணணும்னு ஒருத்தராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுத்தப்போ அந்த டாஸ்க்கை நான் பண்ண மாட்டேன், இந்த டாஸ்க்கை நான் பண்ண மாட்டேன்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார்